இந்த ராமநாதபுரத்தில் குயவன்குடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுப்பையா சுவாமியினுடைய எல்லா இடத்திலும் மூர்த்தி இருக்கும். ஆனால் இங்கே வேலாயுதமே மூர்த்தியாக இருந்து நமக்கெல்லாம் திருவருளை தந்து கொண்டிருக்கக்கூடிய சுப்பையா சுவாமியையும் வணங்கி இன்றைய தினத்தில் அடியேன் பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினருக்கும் நம்ம சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் சென்னையை சேர்ந்த எஸ்ஆர் திருமறை செல்வம் மற்றும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய இருவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சுப்பையா சுவாமியை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அலை கடல் என திரண்டு வந்து சுப்பையா சுவாமியினுடைய திருவருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களினுடைய திருவடியை வணங்கி அடியேன் என்று பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். அருணகிரி பெருமான் வாக்குக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள். அருணகிரி பெருமானை போன்று உலகத்தில் வாக்கால் முருகப்பெருமானை வர்ணித்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமானை வர்ணித்திருக்கக்கூடிய ஒரு பெருமான் அருணகிரி பெருமான். அந்த அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்ததில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடியது மிகவும் சிறப்புடையது. ஒரே ஒரு பாட்டு படித்தா போதுமா கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்கு யமன் அஞ்சுவானா. சற்று நேரத்திற்கு முன்னதாக என்னை விட மூத்தவர்கள் திருமதி வாசுகி மனோகரன் அம்மா அவங்க சொல்லுகிற பொழுது இந்த யமன் தான் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்காத வர ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லும் பொழுது சொன்னாங்க. அந்த யமன் கூட கந்தர் அலங்காரம் பண்ணால் சற்று நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் முருகன் கிட்ட அனுமதி பெற்று வருவானா. அப்பேற்பட்ட ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த அலங்காரத்தில் என்னென்ன பாடல்கள் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல்கள். சரி, அது தெரிஞ்சால் மட்டும் போதுமா, பாடினா போதுமா, அதனுடைய உள் அர்த்தம் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் அனைத்துமே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. எல்லா தெய்வத்திற்கும் திருமணம் நடந்த ஒரு நாள் பங்குனி உத்தரம். எல்லா தெய்வத்துக்கும், தாட்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது. பார்வதி அம்மையாருக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடந்தது. வள்ளி தெய்வயானைக்கு திருமணம் நடந்தது. சீதா ராமருக்கு திருமணம் நடந்தது. பாமா ருக்மணி கிருஷ்ணருக்கு திருமணம் நடந்தது. அதே மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேருக்குமே திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்தில். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம்னாவே மகிழ்ச்சி இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் இந்த திருமணம் முடிஞ்ச உடனே ஆர்த்தி எடுப்பாங்க. பெண்ணோ ஆணோ மச்சன்சியோ யாரோ எடுப்பாங்க. சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க 2000 ரூபாய் நோட்டாக போடு. உடனே சொல்லிடாதீங்க, செல்லாதுமா. இப்பெல்லாம் இந்த சந்தோஷமாக இருக்கிற பொழுது பாக்கெட்டில் எவ்வளோ வருதுன்னு தெரியாமல் எடுத்து கொடுப்பாங்க. யார்? இந்த மாப்பிள்ளை. பக்கத்தில் அப்போ தான் என்ட்ரி ஆகியிருப்பாங்க. எப்போ தாலி கட்டி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிருக்கும். அந்த அம்மா சொல்லும், என்ன 500 ரூபா போடுறீங்க, ஒரு 2000 போட்டால் தானே உங்கள் மச்சிஞ்சிக்கிட்ட உங்கள் பெருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு. முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைத்தா வள்ளி எம்பிராட்டி சொல்லுவாளாம், இந்த பூலோகத்தில் என்னை போன்ற பெண்களுக்கு ஆசைக்கு அளவு இருக்காது, அதனால் 10 ரூபா வேணாங்க, ஒரு 200 ரூபாவா போடுங்கம்பாலாம். அப்போனா 19 மடங்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய வள்ளியம்பிராட்டி. அதனால தான்
இதில் பாடுகிற பொழுது எல்லா இடத்திலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்னு வாங்க, வள்ளி எம்பிராட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் முன்னாடி நிற்பாங்க. அதுபோல இறைவனுடைய அந்த சந்தோஷமான நாள் இன்றைய தினம். நீங்கள் என்ன கேட்டாலும் தருவாங்க. அதுக்காக 40 ஏக்கர் நஞ்சை, 40 ஏக்கர் புஞ்சை, ஆப் வெட்டுக்கு 50 லட்சம் கார், BMW கார், 40 வேலை கார், இதெல்லாம் கேட்காதீங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று நம்மை போன்று ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய திருக்கைலாயத்திற்கு ரோடு போட்டு கொடுத்த காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து போய் ரோடு போட்டு கொடுத்தாலே அந்த அம்மா கேட்ட மாதிரி கேட்கணும். செத்து போகாத அன்பை கேட்கணும் இறைவனிடத்தில். இப்பிறவி இல்லை, எப்பிறவி எடுக்குமானாலும் அருணகிரி பெருமான் சொல்றார், ஏடுகடல் மணலை அளவிடி அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருகணுமா? முடிகிற விஷயமா? அவ்வளவு பிறவி இருக்குதான். ஏம்மா இதுவே கடைசி பிறவின்னு எனக்கு ஜாதகத்தில் சொன்னாங்களே, நீ என்னம்மா அவ்வளவு பிறவி இருக்குன்னு சொல்கிற? இருக்கலாம், கடைசி பிறவியாக இருக்கலாம். ஆனால் அந்த உயிர் பிரிகிற பொழுது இந்த மனம் நினைக்குமா? 90 வயசு தாத்தா மரண படுக்கையில் இருக்கின்றார். அந்த மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது 6 மாதம் நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இவருக்கு வரமாட்டேனதே. எல்லா அம்மாவும் வையுது, எது கட்டிக்கிட்டதும் திட்டுது, வந்ததும் திட்டுது, பெற்றதும் திட்டுது, எல்லாம் திட்டுறாங்க. அப்படி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சில பேர் சொன்னாங்க, இதை சொன்னால் சீக்கிரமாக முக்தி அடைஞ்சிரும்னாங்க. அப்போ சொல்லுகிற பொழுது முருகா 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 என்று 3 முறை அழைத்தால் முருகன் முக்தி தந்து விடுவான். முருகன் நம் குலதெய்வம், முருகா 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 என்று அழை என்று சொல்லி அந்த படுத்த படுக்கையாக இருந்த தாத்தா கிட்ட போய் சொன்னாங்க. அந்த தாத்தா சொல்கிறார், மூ 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 மூன்னு 30 மணி நேரம் மூவே சொல்லிட்டு இருந்தார். என்னமோ தெரில, முருகா சொல்லிட்டார் போல இருக்கு, சீக்கிரமாக முருகப்பெருமான் மயில் மேலே வந்து அழைச்சிட்டு போயிடுவார்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்ட போய் மனைவி கேட்டுச்சு, மூன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னத்தையா முருகான்னு தானே சொன்னேன். மண்டையாடுச்சு, என்னதாயா சொன்னேன்? முருவல் தோசை வேணும்னுச்சு அந்த தாத்தா. என்ன வேணும்? முருவல் தோசை வேணும். இறைவன் என்ன பண்ணுவார்? அடுத்த ஜென்மத்தில் தோசையாக தின்னுட்டு கடை தோசைக்கு ஒரு பிறவி கொடுப்பார். நம்ம எல்லாம் பட்டினத்து செட்டி கிடையாது. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டுட்டு காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்கேன்னு போகிறதுக்கு பக்தி செலுத்தினா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். பக்தி செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். அவருடைய தலைமுறையிலே அவருடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய பட்டினத்து செட்டின்னு வாங்க. அம்மையார் எனக்கு முன்னாடி பேசின வாசிகி மனோகரன் நேற்றைக்கு அங்கே பேசினாங்க. நான் அதுக்கு முந்தின நாள் அங்கே பேசிட்டு வந்தேன். காரைக்குடியில் ஒரு ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கே கிட்டத்தட்ட வாழை மர தோரணமே 3 கிலோமீட்டர் கட்டிக்கிறாங்க. ஒரு இன்ச்சுக்கு 3 கோடி இல்லை ஒரு 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவு வளைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. டெக்கரேஷன் அவ்வளவும் போட்டு கிராண்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா? பட்டினத்தார் வீசி சென்ற 9 கோடி ரூபாய் சொத்து, அவர் செலுத்திய பக்தி ஒன்றுதான் அவருடைய சமுதாயத்தை இன்றைய தினம் வரைக்கும் யார் கையிலையும் ஏந்தாமல் வைத்திருப்பதற்கு காரணம். ஆனால் நம்மளால் அவ்வளவு துறக்க முடியுமான்னு தான் தெரியலை. பக்தி செலுத்தின அதே பட்டினத்தார் சொல்கிறார், என்னால் அந்த மாதிரியெல்லாம் பக்தி செலுத்த முடியலப்பா. எப்படி பக்தி செலுத்த?
வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பக்தினா எப்படின்றத அவர் ஒரு 4 வரியில் சொல்லி கொடுத்துக்கிறார். பக்தினா என்னது? இந்த கந்தர் அலங்காரத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கந்தர் அலங்காரத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எந்த பக்தியில் கொண்டு வந்து பாடியிருக்கிறாருன்றதுக்காக. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், பெத்த பிள்ளையே சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதியார் 5 வயது குழந்தையை தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்க ஒவ்வாத பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு தாய் சமைத்து கொடுக்க அந்த பகுதியை 6 மாசத்துக்கு 1 வருடத்திற்கு ஒரு முறை உண்ணுவேன்னு சொல்றார் வந்த சிவடியார். யாராவது யமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. 20 பிள்ளைய பெற்று வச்சிருந்தாலும், ஏப்பா ஒரு பிள்ளைய கொடு, ஒரு 5 கோடி கொடுக்குறேன், கொடுப்பாங்களே? உடனே சொல்லிடாதீங்க, இப்போ இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் இந்த குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்களே அவங்கெல்லாம், இப்பெல்லாம் பணம் 10ம் இல்லை, பாதாளம் வரைக்கும் பாயுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்து தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 100 பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் எமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, பெத்த பிள்ளையை அரிஞ்சு சமைக்க மாட்டாங்க. சிறு தொண்டர் செய்யக்கூடிய தொண்டு சிறு தொண்டு. அதனால் உணவு கேட்குறார் அடியார் வந்து, சரி கொடுக்கலாம். அம்மா அவர் கேட்குற உணவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன இருக்குது? 5 வயசு அன்னைக்கு தான் முடிவடைந்திருக்கணும், 5 வயசு அன்னைக்கு தான் அவனுக்கு முடிவடைந்திருக்கணும். அவனுக்கு கூன் குருடு செவடு பேடு நீங்கி அவன் பிறந்திருக்கணும். அவன் காலை தாய் பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கணும். எவனாவது அறுத்து கொடுப்பானா? யாராவது செய்வாங்களா? சரி, அப்பனுக்கு மனசு இருக்காது, ஏன்னா 1000 தாய் சேர்ந்தவர் ஒரு தந்தை அப்படிம்பாங்க. சரி, அதனால் ஒரு வேளை அப்பா வேணா ஒத்துக்கலாம், அம்மா ஒத்துக்குவால, 10 மாதம் சுமந்து. அதை விட இன்னொரு அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சிவபெருமான். என்ன வைச்சார் தெரியுமா? 5 வயசுக்கு மேலாமல் இருக்கணும், ஒரு தாய் தந்தருக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். இவ்வளவும் சொல்லி முடிச்சார்ல, இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ தாய் காலையும் பிடிக்கணும், தந்தை கழுத்தையும் அறுக்க போகிறார். அதில் ஒரு சின்ன ஒரு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. உணவனுடைய பழக்க வழக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ஒவ்வாத பகுதியை ஒதுக்கிடணும்னு சொல்லிட்டார். 2 அடி எடுத்து வச்சு பரஞ்சோதியார், இந்த சாப்பாடு உன்னால் செய்ய முடியுமானா செய்ய முடியும்னு தலையாட்டிட்டு 2 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஆனா அழக்கூடாதுன்னார். அப்பா அத்தா செய்கிற தொண்டுக்கு பிள்ளை துணையாக இருக்கணும், அவன் அழக்கூடாது. அவன் கண்ணில் இருந்து தண்ணி வந்தா கறி உப்பு கறி கண்டான்னா. இப்போ யோசிங்க உங்க பக்தி எப்படின்னு. நம்மளாம் நிறைய சொல்கிறோம், தீக்குழியில் இறங்குறோம். 40 நாள் நான் விரதம் இருக்கிறேன், இந்த 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நீந்தறது பறக்கிறது ஒன்றையும் நான் சாப்பிட்றதே இல்லை. 40 நாள் நான் கடுமையான விரதம் இருக்கிறேன். இதெல்லாம் விரதம்? யோசிங்க. ஒரு இறைவன் கேட்டார்ல, ஒரு சிவடியார் கேட்டதற்காக யோசித்து பாருங்க. முடியை மொட்டை அடைச்சிட்டு 2 அப்பம்மா 2 பேரும் போய் அந்த பிள்ளை காலில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் கூப்பிட்டு வந்தாங்க. வரும்பொழுதே மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா அதில் முடி போயிடக்கூடாது, எனக்கு கழுத்து அறுக்கிற பொழுது முடி போகக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டார். அந்த குழந்தைக்கு உணவை கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் அவன் காலையில் அந்த குழந்தைய பிறந்த நாள்னு காலில் விழுந்துட்டு போயிருக்கான். ஆனால் அப்படி காலில் விழுந்த குழந்தை அவன் காலில், அந்த குழந்தை காலில் அப்பமா விடுறாங்க. சாயங்காலம் விழுகிற பொழுது அந்த குழந்தை 10 அடி தள்ளி போனான். உங்கள் காலில் காலையில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், இப்போ என் காலில் நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, இது பாவம் அல்லவா? அப்பா உங்கள் அப்பா செய்கிற சிறு தொண்டு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம் தெரியும். அதுக்கு இன்றைக்கி நீ தான் உதவி செய்ய முடியும். சரி சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அம்மா காலை பிடிச்சிப்பா, அப்பா நான் கழுத்தை அறுப்பேன், நீ அழாமல் இருக்கணும், அதுக்கு தான் உங்கள் காலில் விழுந்துக்கிறோம். அப்போ அந்த குழந்தை 5 வயசு குழந்தை சொன்னான், உங்கள் சிறு தொண்டு நிச்சயமாக பாதையில் நிற்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
நான் நிச்சயமாக என் கண்ணிலிருந்து கண்ணீர் வராது. எப்பா இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்காரு, என்னது, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அதானப்பா அந்த குழந்தை சொன்னா. இவங்க சொல்கிறாங்க, சொல்லலான்னு எடுக்கிறாங்க, நீ கழுத்தறுகிற பொழுது ஆண் அழக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு வாய் எடுக்கிற பொழுது அந்த குழந்தை சொல்லிட்டான். என்னென்னு, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அதானே, இன்முகத்தோடு நான் அந்த உணவை கொடுக்கணும். அதானே, நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னா. அவனே கொண்டு போய் எல்லாம் சட்டி பானையெல்லாம் கொண்டு போய் கத்தியை கொண்டு போய் புலக்கடையில் வைக்கிறான். இவங்க போகிறாங்க. யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பக்தியை செலுத்தியவர் சிறுதொண்ட நாயனார். என் பக்தி என்னடா, நான் சம்பாரிச்ச 9 கோடி ரூபாய் செத்த தூக்கி அப்படி தெருவில் போட்டு போனேன். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். என்னால் அந்த மாதிரி பக்தியை செலுத்த முடியாது. யார் சொல்கிறா? 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்து அடிகள் சொன்னது. அதுக்கடுத்து சொன்னார், இளமை துறக்க வல்லேன். எதை? கணவன் மனைவின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் துறக்கலாம், எல்லாம் உலகத்தை எதனாலும் துறக்கலாம். காமத்தை துறப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் கல்யாணம் ஆன உடனே காமத்தை. காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து அந்த சைடில் ஏதோ சண்டை நடக்குதான், ஒரு பிள்ளையை அடித்து ஏதோ அடிக்கிறாங்க சொல்கிறாங்க. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கை கழுவுற இடத்துல சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்தில் சண்டையா. ஒருத்தரை போட்டு 10 பேர் அடிக்கிறாங்களாம். தயவு செய்து வந்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்க, தயவு செய்து பாவத்தை சேர்த்து கொள்ளாதீங்க. தயவு செய்து அதை அடிக்கிற தம்பிங்க யாராக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்ப்பா, தயவு செய்து ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அவர் தப்பே பண்ணவராக இருந்தாலும் சுப்பையா சுவாமி அதற்குரிய தண்டனை தருவார், நீங்கள் தர வேண்டாம். இறைவனுடைய கருணையினால் பக்தி செய்யக்கூடிய ஒன்று. கோயிலுக்கு வந்து பாவத்தை சேர்த்துட்டு போகக்கூடாது, புண்ணியத்தை சேர்க்கணும். இறைவனுடைய கருணையினாலே அவர் சொல்கிறார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். இந்த இளமையை துறக்கிறது எவ்வளவு கடினம் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே மழை பெய்யுது, திருநீலகண்ட நாயனார்னு பேர். மழை பெஞ்ச உடனே வழியில் ஒதுங்குறலான்னு ஒதுங்குறார். அவருக்கு தெரியாது, பாவம் முன்ன பின்ன அந்த தெரு வழியாக வந்திருக்கிறார். ஆனால் அந்த தெருவில் அந்த வீடு அந்த மாதிரி வீடுன்னு அவருக்கு தெரியாது. தாசி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெரு. அவர் திண்ணை மேலே நின்றுட்டு வந்துட்டார். மழை நின்ன உடனே வந்துட்டார். இந்த மனைவி கேட்குறாங்க, துண்டு எடுத்துகிட்டு வராங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததே, துண்டு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா கோயிலேருந்து இவ்வளோ துறவி இவர் வந்திருக்கிறாருன்னா நனையாமல் வந்திருக்க மாட்டார், நனைந்து வந்திருப்பார். துண்டு எடுத்துட்டு வந்த அந்த அம்மா பார்த்தா ஒரு துளி மலை கூட அவர் மேலே விழலை. விழாத பொழுது அப்பா அந்த அம்மா நான் சொல்கிற, எப்படி நீங்கள் மழை பெஞ்சது நனையாமல் வந்திருக்கீங்களே எப்படின்னா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த தெரு வழியாக வந்த இல்லையா, அந்த 4வது வீட்டில் அந்த திண்ணை மேலே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தேன். 90 வயசு கிழவன் போனாலே அவன் விட மாட்டாள். நீங்கள் இளமையோட, அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி அங்கே போய் நிற்கலாம்? அவன் நின்று இருந்தாலும் எவ்வளவு நேரம் நின்னீங்க? அவர் சூதுவாதி இல்லாத மனுஷன் சொல்லிட்டார், 1/2 மணி நேரம் அங்கே தான் நின்று. சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்லிட்டா, கணவன் மீது சந்தேகப்பட்டாலோ இல்லையோ அவன் மனசுல ஏதோ தோணிட்டு, இறைவன் திருவிளையாடலுக்கு யாரெல்லாம் காரணம் கட்டிக்க முடியும்? அதனால சொன்ன, திருநீலகண்டத்தின் மீது ஆனை எம்மை தீண்டு வராயின்ட்டா. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ வணங்குற தெய்வத்தின் மீது ஆனை என்னை தீண்டக்கூடாதுன்ட்டா, சாகர வரைக்கும் தீண்டக்கூடாதுன்ட்டா. இவன் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம் கிடையாது. அடுப்பாங்கிற ஒரு பக்கம் சாமான்செட்டு, ஒரு பக்கம் ஒரே பாய் போடலாம், அவ்வளவுதான் இடம். அந்த இடத்தில் ஒரே பாய் போடுறாங்க. கணவன் மனைவி அந்த ஒரு பாயில் ஒன்றாக படுத்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு வயசு 18, அந்த அம்மாவுக்கு வயசு 16. இந்த அம்மாவினுடைய கை அவர் மேலே பட்டது கிடையாது, இவருடைய கை அந்த அம்மா மேலே பட்டது கிடையாது. எத்தனை வருஷம் போச்சு? 60 வருஷம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் கணவன் மனைவி
தொட்டு கொள்ளலை. பேருக்கு ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அப்படி தான் வாழ்ந்தாங்க, எந்த ஒரு தொடர்பு இல்லாமல். இறைவன் பார்த்தார், அப்படியா ஒரு ஓடு கொடுத்தார். அந்த ஓடு என்று சொல்லக்கூடியதை அவரே மறைத்தார். மறுபடியும் அந்த ஓட்டை திருப்பி வந்து கேட்க வந்தார். நீ திருடி வச்சிட்டு இல்லைன்னு சொல்றியான்னு இறைவன் கேட்குற பொழுது, அப்போதான் நீ திருடலைன்றதுக்கு என்ன சாட்சி? சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன். உன் மனைவியை கையை பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி சத்தியம் பண்ணி சொல்லு. சுவாமி, எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம், என் மனைவியை நான் தொடமாட்டேன். ஏன்? அது நான் சொல்ல முடியாது சுவாமி, பரம ரகசியம். அப்படியா? ஒரு கொம்பு தர, அந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ. 2 பேரும் பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி எழுகிற பொழுது, அன்று என்னைக்கு சொல்லி தொடாமல் இருந்தாலும் அந்த இளமையோடு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அதை அந்த பக்தியை இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கல்யாணமான மனைவியை 60 வருஷம் தொடாமல் வாழ முடியுமா? முடியாதலி. அதை தான் சொன்னார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்ப நாயனார்னு ஒரு அடியார், தின்னனார் என்ற பெயரோடு வேடர் குடத்தில் அர்ஜுனனே வந்து பிறந்தார். அப்படி பிறந்தவரை அங்கே வேட்டைக்கு போகிறார். அப்போ குடுமிநாதருக்கு யாரும் துணை இல்லை, நானே காவல் இருக்கேன்னு இருந்தார். தினமும் பிரசாதமாக ஐயர் கொண்டு வந்து படைச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் போய் வாயில் எச்சியில் கொண்டு போய் அதை அங்கே துப்பிட்டு, அதுக்கப்புறம் பன்றிக்கறியை கொண்டு போய் வெந்ததா இல்லையான்னு மென்று பார்த்து அதுக்கப்புறம் இலையில கொண்டு போய் வைப்பார். சுவாமி சாப்பிடு, நல்லா இருக்கும். இப்படியே 6 நாள் போச்சு. ஐயர் சொன்னார், இந்த கொடுமையை பண்ணுறானே, அவனை நீ கொல்லக்கூடாதா? தினமும் இதை கழுவுறதே எனக்கு வேலையாக போச்சு, நாத்தம் தாங்க முடியல. ஓ அப்படியா? அவனும் பக்தி தான் செலுத்துகிறான். என்ன செலுத்துகிறான்? பக்தி தான் செலுத்துகிறான். சுவாமி, இதெல்லாம் ஒரு பக்தியா? சிவபெருமான்கிட்ட அந்தனர் வாதார, இதெல்லாம் ஒரு பக்தியா? இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச பக்தி அது. நான் என்ன செய்யறது? சுவாமி, பக்தினா இப்படி ஒரு பக்தி பண்ணுறது ஒரு பக்தியா? நீ இதையே சொல்றியே, நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான் தெரியுமா? சுவாமி, நிச்சயமாவா? என்ன கேட்டாலும் தருவான். சரி, நீ வேணா என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அவன் பக்திக்கு ஒரு உதாரணத்தை உனக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னார். சரின்னு இவர் பூஜையை முடிச்சு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவன் வந்தான், வாயில் இருக்கிற எச்சியில் துப்புறான். ஐயோ சிவசிவா, அவன் காதை பொத்திக்கிறார் சிவாச்சாரியார். இப்படி கிடையாது, இது ஒரு பக்தியா? வாயில் இருக்கிற எச்சியில் உமி விழுது ஒரு பக்தியா? அவனுக்கு வேற அந்த தொன்னையை எடுத்துட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு போகணுமே, 2000 படி ஏறணுமே, எப்படி ஏறுறது? முடியாது இல்லையே. அதனால் அவன் வாயில் கொண்டு வரான். ஆனால் வாயில் எச்சியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு 2000 படி ஏறான்னு, அது எவ்வளோ பெரிய விஷயம்? முடியுமா? நீங்களாம் வாயில் எச்சியை வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு ஏறுங்க பார்ப்போம் படியே. அவன் பக்திக்காக, இறைவன் மீது உள்ள பக்திக்காக அவன் ஏறினான். இந்த கறியை எடுத்துகிட்டு போனான், காட்டு மலரை தூக்கி போட்டான், கறியை வச்சான், சுவாமி சாப்பிடுன்னா. பார்த்தா ஒரு கண்ணில் ரத்தம் வழியுது. என் குடுமிநாதனுக்கு எவனோ தீங்கி இழைத்து விட்டான். உடனே அவன் பார்த்தான், ஓடி வந்தான், வேட்டை எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவும் அங்கே யாரும் இல்லை. அப்போது அவங்க அம்மா சொன்னா, சிறு வயதில் ஒரு பழமொழி சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இது பழமொழி. முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாய் கொண்டு தான் அறுக்க முடியும், வேறு எதை வச்சும் அறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து இன்னொன்று, மலத்தை மலத்தால் போகணும். அந்த காலத்துலலாம் இத்தினோண்டு பிள்ளைகள் வந்து என்ன போனா, பாத்ரூம் போனால் சாணத்தை கொண்டு வந்து முழுகினாங்க. இன்றைக்கி சாணத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? வாசனை உள்ள திரவிய பொருள்களை அந்த இடத்துல போட்டு ஒரு மாப்பை போட்டு தொடச்சி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் பெனாயில், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல செய்கிறோம். அதனால் இப்போ இந்த குழந்தை யோசிக்கிறான், ஒருவேளை கண்ணுக்கு கண்ணு கொடுக்கணுமோ? அவன் ஒன்றும் பண்ணலை, எடுத்தான், அம்பை பாய்ச்சினான், கண்ணை பிடுங்கன்னா அப்படி வச்சுட்டான். நின்று போச்சு. ஆடினான், பாடினான், ஓடினான். இந்த பின்னாடி இருக்கிற சிவாச்சாருக்கு கை காலு எல்லாம் கிடு 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 நடுங்குது. இது பக்தி. சுவாமி, 80 வருஷமாக உனக்கு நான் பிரம்மச்சரியாக இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் அந்த மாதிரி கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது.
சரி கொடுக்கல. அடுத்து பார்த்தேன், இது என்னையா இது, இப்போதான் நான் உனக்கு ஒன்று தான் காமிச்சிக்கிறேன், இன்னொன்று காண்பிக்கிறேன் வரேன்னார். என்னது? ரெண்டாவது கண்ணில் வர வச்சார். அதுக்கு அடுத்து அவன் ஒன்றும் பண்ணலை. என்கிட்ட மருந்துண்டு காணா. ரெண்டாவது கண்ணில் கொண்டு போய் பானத்தை செலுத்துகிற பொழுதுதான் கண்ணப்பான் நில்லப்பான்னார். சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார். இப்போ 6 வயசு குழந்தை அவன், அவனுக்கு 6 நாள் பக்தி, 9 வயது குழந்தவன். ஆனா இறைவனை காட்சியாக கண்டுவிட்டான். இந்த 9 வயது குழந்தையினால 80 வயது வரைக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்த சிவாச்சாரியாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கல. இந்த திண்ணனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் மூலியமாகத்தான் அந்த 80 வயது முதியவராக இருக்கக்கூடிய அந்தனருக்கு இந்த பையனால தான் காட்சி கிடைச்சதே தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் காட்சி கிடைக்கல. யோசிச்சு பாருங்க பக்தி எப்படின்னு. அதை தான் அவர் சொன்னார், பக்தி செய்து நாலாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன்னார். பக்தி செய்து நாலாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் ஓகே சரி. அதுக்கடுத்து தான் சொல்கிறார், திருக்காலத்தி அப்பறைக்கேனார். பக்தி என்பது பல வகை உண்டு, பல வகையான பக்திகள் இருக்கின்றது. அதில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடியதை ஏன் அருணகிரி பெருமான் முருகன் மீது பாடினார்னா செந்தமிழால் பாடுறார். ஏன் செந்தமிழால் பாடுறார்? பூவனால இப்போ சுப்பையா சுவாமியை அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறோம். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு நாள் இருக்குமா? ஒரு மாதம் இருக்குமா? ஒரு நாள் தான் இருக்கும். ஒரு நாள் தான் இருக்கும். அமர்நாத் போய்க்கிறீங்களா? யாருன்னா எத்தனை பேர் போய்க்கிறீங்க? அங்கே 6 மாதம் மூடி வச்சுருப்பாங்க கோயில், தெரியுமா? எப்போ மூடுவாங்க? ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடித்து மூடிடுவாங்க. மறுபடியும் எப்போ? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஓப்பனிங் ஆகும். 6 மாதம் பூ அலங்காரம் பண்ணி ஒரு திரியை போட்டு ஒரு விளக்கேற்றி முடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் போய் ஓப்பன் பண்ண பொழுது புது பூவெல்லாம் சாத்த மாட்டாங்க. அந்த கம்பளியை எடுத்த உடனே பார்த்தா இப்போ அலங்காரம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அந்த விளக்கு அணையாமல் இருக்கும். 6 மாதத்துக்கு யோசிச்சு பாருங்க. அது எதனால்? அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியினால். அப்போ உடனே கேட்டுறாதீங்க எங்கள் சுப்பையா சுவாமிக்கு இல்லையான்னு. அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போனா திருவருள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. நிலை வேறு, பஞ்சபூதங்களுடைய தன்மை வேறு என்பதை தான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போது அலங்காரம் என்று சொல்லக்கூடியது எதை செய்கிறாரோ அந்த அலங்காரம் என்பது நிலைச்சு இருக்கணும். நமக்கு பின்னாடி நம் சந்ததிகள் அதை அனுபவிக்கணும். அதனால் பலன்கள் கிடைக்கணும். அப்போ அந்த பலன்கள் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதை செய்ய போகிறார். அதனால் இறைவனுடைய கருணையினால் இப்போ ஒரு முறை நம்ம அலங்காரம் பண்ண பூவை மறுபடியும் பண்ண முடியாது. அது என்ன ஆகும்? ஒன்று வாடி போகும், அப்படியே விட்டோம்னா அதுலேயே அழுகி போயிடும். சரி, பட்டு துணியால் எத்தனை நாள் பட்டு துணி இருக்கும்? ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், 2 வருஷம், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று அது வெளுத்து போகும், இல்லையா அது இத்து போகும், இல்லையா அது எலி கடிக்கும், இல்லையா அதனுடைய தன்மை மாறுபடும், கிழிஞ்சி போகும். அப்போ பட்டு துணியும் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். சரி, தங்கம் வைரம் வைடூரியம் அது மாதிரி ஏதாவது அலங்காரம் செய்யலாமா? ஒரு கேள்வி வருது. இப்போது தங்கத்தினால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். இறைவனுக்கு தங்கத்தால் அலங்காரம் பண்ணுறாங்க. அதில் கல் வச்ச நகை இருக்கும், கல் இல்லாத நகையும் இருக்கும். இந்த போடும்போது கைட்டும் போது பார்த்தீங்கன்னா சில நகைகள் ஒன்று எண்ணெய் இறங்கிடும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அருந்து போயிடும். ஏதாவது ஒரு அதில் மாறுபாடு வரும். அப்போது அதுவும் காலப்போக்கில் அழியக்கூடியது. அழியாத செந்தமிழால் பாடணும்னு நினச்சார். பக்திக்காக என்ன பண்ணுறார்? பக்திக்காக அப்போ தான் சொல்கிறார்,
அழியாத செந்தமிழால் நாம் பாட வேண்டும். அதில் முதல்ல 108 பாடல் மொத்தம் கந்தர் அலங்காரம். நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பு செயல் ஒன்று, நூல் என்றது ஒன்று, நூற்பயன் என்று ஒன்று. இதில் அந்த மாதிரி உள்ள 108 பாடல். அதில் முதல் பாடல், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவ, செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அன்புளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. என்னது? நம்ம தவம் பண்ணியிருக்கிறோமா? நிச்சயமாக பண்ணியிருக்கிறோம். ஏதோ இந்த சொல்வாங்கல்ல, மலையில் ஒரு துளி இல்லை பனியில் ஒரு துளி, அந்த அளவுக்காவது புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த குயவன்குடி குமரன்குடி என்று சொல்லக்கூடிய சுப்பையா சுவாமியினுடைய இடத்துல பங்குனி உத்தரத்துக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நாள் இரவு இங்கே, நாளைக்கு இந்நேரத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கும். ஈ காக்கா கூட இருக்குமான்னு தெரியல. உண்டா இல்லையா? அண்ணா, இன்று இரவு இவ்வளவு பேர் கூடுவதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு திருவருள் நம்மால. அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் அருணகிரி பெருமான் சொல்றார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதில் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்த ஒரு துளியளவு புண்ணியத்தின் காரணமாக பங்குனி உத்தரத்தி இன்றைய தினத்தில் வந்து சுப்பையா சுவாமியை நாம காண்பதற்கும் இங்கு தரிசிப்பதற்கும் அவருடைய திருவருளை பெறுவதற்கும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோமா? அந்த புண்ணியம் இல்லைன்னா இங்கே வந்து உட்கார முடியுமா? இல்லை இதை தான் கேட்க முடியுமா? இல்லையா? இறைவனை தரிசிக்க முடியுமா? நிறைய பேர் கோயிலுக்கு வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க. சில பேர் சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறாங்க. சில பேர் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாங்க. சில பேர் தீ மிதியை பார்ப்பதற்கு வந்துக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொழுது போகலை, இன்றைக்கி ராத்திரி அப்படியே சிவராத்திரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்து. சில பேருக்கு என்ன பண்ணுறது, நேரம் போகணுமேன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சில பேர் பக்தி சிதையோடு என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஏதேனும் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக சுப்பையா சுவாமியை பார்க்க வந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கையோடு வந்துக்கிறாங்க. சில பேருக்கு காரு கேட்பாங்க, சில பேர் பங்களா கேட்பாங்க, சில பேர் டிவி கேட்பாங்க, சில பேர் செல்ஃபோன் கேட்பாங்க, சில பேர் மனைவி கேட்பாங்க, சில பேர் குழந்தை கேட்பாங்க, சில பேர் எதையோ கேட்குறாங்க. சில பேர் என்ன கேட்குறாங்க, சுவாமி 10 வருஷமாக சுப்பையா சுவாமி நான் உன்னை வந்து தான் பார்த்துட்டுருக்கேன், இன்னும் என்னை ஓட்டாண்டியாக தான் ஆக்கின்னு இருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கிறவன் கோட்டீஸ்வரனாகிறான், நான் இன்னும் கோமனாண்டியாக தான் இருக்கிறேன், என்ன வராது. எத்தனை கோடி வைத்திருந்தாலும் நம்ம மேலே போட போகிறது எது? 1 கோடி தான். புரியுதா நான் சொல்கிறது? கோடி கோடியாக வச்சுருந்தாலும் நம்ம மேலே போட போகிறது என்னதுங்க? ஒன்று புகுந்த கோடி இல்லைன்னா பிறந்த கோடி அதானே போட போகிறாங்க. வேறு ஒன்றும் எத்தனை தான் மேலே கொண்டு வர்றது ஏதாவது இருக்குதா? கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது. இடைநடுவே வர்றது தானே எல்லாமே. அப்போது இது எல்லாமே அழியக்கூடியது. அழியாதது எது? தவம் என்று சொல்லக்கூடியது. அழியாதது எது? தவம். தவம்னா நீங்கள் நினைக்காதீங்க உடனே ஏதோ காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி என்னது ஓம் சரவணபவ ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண ஏதோ சொல்லி ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஒன்றி காற்றை மட்டுமே சுவாசித்து தவம் இருந்து இந்த மேல் நாக்கு வழியாக அப்படி பொங்கி வருமா அமுத கலசம், அதை உள்நாக்கு வழியாக எடுத்து சாப்பிட்டுட்டு பல வருஷம் சாப்பிடாம இருந்து அப்படியெல்லாம் இருந்து பெறுவதற்கு பெயர் அந்த காலத்து தவம். இப்போ கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கும் வாய்ப்பே இல்லை. சரி, எப்போ இது போன்ற புண்ணிய தினங்கள்னு ஒன்று வருது இல்லையா? பிரதோஷம் வர்றதுலையே பிரதோஷத்தில் நித்திய பிரதோஷம் ஒன்று, வளர்பிறை பிரதோஷம் ஒன்று, தேய்பிறை பிரதோஷம் ஒன்று.
இதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மகா பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லா பிரதோஷத்தையும் விட்டுட்டா கூட இந்த மகா பிரதோஷம்னு சனிக்கிழமை வரும் பாருங்க, அந்த பிரதோஷத்துலையாவது உபவாசம் இருந்து 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் அங்கே அபிஷேகம் பண்ணி கொடுத்த அந்த பாலை அறிந்து விட்டு, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு வாயார இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு சிவாய நமன்னு சொல்லி அந்த பாலையோ பிரசாதத்தையோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தவம். சரி, அதுவும் முடியல. ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, கிருத்திகையோட கிருத்திகை, பௌர்ணமியோட பௌர்ணமி, தீபாவளியோட தீபாவளி, பொங்கலோட பொங்கல், இல்லை பங்குனி உத்திரத்தோட உத்திரம், இப்படியாவது வச்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தினுடைய சிறப்பு. இதெல்லாம் நமக்கு கலியுகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் என்பது என்ன? ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு தவம் இருப்பதற்கு பெயர் தவம் இல்லை. பங்குனி உத்திர நன்னாளில் இவ்வளவு பேர் கூடியிருந்து முருகா 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 என்று பக்தி ஸ்ரதையோடு இப்போ இந்த மாதிரி போன்ற சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட என்ன சொல்லணுமா? முருகா முருகா என்று முருக சிந்தனையோடு இறந்து, இறைவா இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது, இப்பிறவிலேயே உன்னை நான் பக்தி செய்து, எதை பக்தி செய்து? அன்போடு வணங்குவது சிறப்பு. பக்திக்கு அன்பு தான் முக்கியம். அன்பே சிவம். அப்போனா என்ன அர்த்தம்? அன்போடு முருகநாமத்தை எவர் ஒருவர் சொல்லுவாரோ அவருடைய சந்ததியில் தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, மொத்தம் 21 தலைமுறை கொடுப்பாராம். யாரு? இந்த சிவபெருமானும் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு தலைமுறைக்கு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா எத்தனை தலைமுறை? அம்மா வழியில் 7, அப்பா வழியில் 7, தன் வழியில் 7, 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவா. அப்போ எது தவம்? இங்கே உட்கார்ந்து இன்றைய தினத்தில் சிவராத்திரிக்கு எந்த போன்ற விரதம் இருக்கிறீர்களோ அதே மாதிரி சுப்பையா சுவாமியை வந்து பார்த்து தரிசித்து அவருடைய அந்த கண்ணார அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீமிதி திருவிழாவை கண்ணார கண்டு முருகா என்கின்ற நாமத்தையோ அல்லது சரவணபவா என்கின்ற நாமத்தையோ அல்லது ஆறுமுக பெருமானே பழனியாண்டவா ஏதோ ஒரு நாமத்தை, முருக நாமத்தை சொல்லி அந்த மனதார நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? அந்த இறைவனை வணங்கி வழிபாடு செய்கிறோம் பாருங்க, அதுதான் தவம். அப்போது ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கிறோமா? இங்கே வர்றதுக்கு தவம் பண்ணோமா? இங்கே வருவதற்கு புண்ணியம் செய்யணுமா? இங்கே வருவதற்கு அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது சுப்பையா சுவாமி கருணை பண்ணி அந்த கருணையின் காரணத்தினாலே இன்று இங்கு வரணும் என்று அவன் ஏற்கனவே எழுதி என்ன பண்ணி வச்சுக்கிறார்? ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அச்சு வச்சுக்கிறார், சீல். இல்லைன்னா வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும். பிரபஞ்சம்னா என்னது? நம்ம தவம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கோம். அந்த தவத்தின் மூலியமாக நமக்கெல்லாம் என்ன கொடுத்துக்கிறார்? இங்கே வந்து உட்கார்ற பாக்கியம் கொடுத்துக்கிறார், இதை கேட்குற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேருன்னா என்னது? ஏன்னா முன்பு இந்த பிறக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சேருன்னு பேர். என்னங்க சேருன்னா வேறன்னு தான் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னமோ பிறப்புன்றீங்களே. பிரபஞ்சத்தில் மீண்டும் 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 என்ன பிறவி எடுக்கிறோம்? ஏதோ ஒரு பிறவி. ஏதாவது புல்லாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்ததைத்தேன் எம்பெருமான். செல்லா தாவரத்துள் எல்லா பிறப்பும்
பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவதற்கு ஏற்றார் போல ஏதோ ஒரு பிறவியை பிறந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஏதாவது ஒரு பிறவியை எடுக்கிற பொழுது அந்த பிறவியினுடைய முக்தி என்கின்ற ஒரு நிலை தரணும் இல்லையா? முக்தி தரக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, சிவபெருமான். யார் தரா? சிவபெருமான். எப்படி தருகிறார்? நமக்கு முக்தி கொடுக்கறதுக்காகவே அவர் ஆற்ற வச்சுன்னுகிறாரான் தலையில். அது என்னங்க, ஆற்றுல வச்சுட்டு இருந்தால் மட்டும் எப்படிங்க நமக்கு முக்தி கிடைச்சிரும்? அதானே நம்மளுடைய கேள்வியே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. அப்போ கழுவுவதற்காக சிவபெருமான் ஆறு வச்சுருக்கார். இந்த ஆறுக்கே எங்கள் குருநாதர் பல அர்த்தம் சொல்லுவார், வாரியார் சுவாமிகள். என்ன அர்த்தம்? ஆறு உடையான், முகம் ஆறு உடையான் முருகர், முகம் மாறு உடையான். யார் அவர்? முழு முதற் கடவுள் பிள்ளையார். என்ன உடையார்? முகம் மாறு உடையான். முகம் நம்மளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க, மாறுபட்டிருக்கு. யானை முகம் இல்லையா? தலை ஆற்றில் படுத்துட்டு இருக்கார். யார் அவர்? பெருமாள். ரங்கநாதர் எதில் படுத்துட்டு இருக்கார்? காவேரி கரையில் படுத்துட்டு இருக்கார். ஆற்றை தலை வைத்து படுத்திருக்கிறார். அதுக்கடுத்து ஆற்றை தலையில் வச்சுட்டு இருக்காராம். யார் அவர்? நம்ம சிவபெருமான். ஏன் இவங்கெல்லாம் ஆறு வச்சுன்னுக்குறாங்க, முகம் வச்சுன்னுக்குறாங்க, மாறுபட்டு ஆறு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் நமக்கு முக்தி தருவாங்களான்னா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தருவாங்க. ஆனால் முக்தி யாரா கொடுக்கணும்னா சிவபெருமான் கொடுக்கணும். அப்போ அந்த உடனே நினச்சிடாதீங்க சிவன் வேறு முருகன் வேறு இல்லை, இருவரும் ஒருவரே. ஐமுக சிவனே அறுமுக சிவனாக வந்தார். அவ்வளவுதான் விஷயம். ஒன்றும் இதுக்கு அதுக்கும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஞானிகளுக்கு தெரியும் ஆறாவது முகமாக இருக்கக்கூடிய அதோ முகம், வேற ஒன்றும் இல்லை. ஆறாவது முகம் யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு தெரியும், சிவபெருமான இடத்துல. ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டார்? எல்லாரும் ஞானியா எப்படி ஆகிறது? இந்த படைக்கக்கூடிய சும்மா படைக்கிறானா? இந்த படைக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான்? எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு விட்டு அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது சுந்தரா போய் கொண்டு வந்தார். ஆளால சுந்தரரும் நந்தியம்பெருமானும் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு சூட்சம கதை, ஒரு கதை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அது யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் நான் வடநாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு புத்தகத்தில் படித்தேன். இது என்ன அதிசயமாக இருக்குன்னு. சிவரகசிய புராணம்னா அந்த கதையில் போட்டு வச்சுக்கிறான். என்னென்னா 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்களாம். எதை? ஆலகால விஷத்தை. சிவபெருமான் அவருக்கு உரிய பாகத்தை உண்ட பொழுது அவருடைய கழுத்து கருத்து போச்சு. அம்பாள் பார்த்தார். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அந்த அம்மா பார்த்தா நம்ம வீட்டுக்கார உயிரை நாம தான் காப்பாற்றணும், கழுத்தை மட்டும் முடிச்சிட்டா. ஆமாம், பிள்ளையார் சுழி போட்டு வச்சுக்கிறா. இப்போ இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒழுங்காக சொன்ன பேச்சு கேட்கலன்னா பிடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா தான் பிடிச்சிட்டா போலகுது. அப்போ அந்த திரு நீலகண்டர் என்ற நாமத்தோடு அவர் இருக்கார். நாராயணர் காக்கும் கடவுள் அல்லவா, உலகத்தை காப்பாற்றணும் அல்லவா. காக்கும் கடவுள்னா நம்மையும் காப்பாற்றணும், அவரையும் அவர் காப்பாற்றிக்கணும், பஞ்சபூதத்தையும் அவர் தான் காப்பாற்றணும். காக்கும் கடவுள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரணமாக காப்பாற்றுறதுன்னு கிடையாது. ஆற்றை பொங்க வைக்காமல் இருக்கணும், கடலை பொங்க வைக்காமல் இருக்கணும், இந்த நிலம் என்று சொல்லக்கூடியதை நடுக்கம் வர வைக்காமல் இருக்கணும், அதே மாதிரி காற்றை அதிகமாக அடிக்க வைக்காமல் இருக்கணும், அக்னியை அதிகமாக வீச வைக்காமல் இருக்கணும், அதே மாதிரி ஆகாயம் என்று சொல்லக்கூடியதில் இருந்து கொட்டக்கூடியதன நம்மால் ஆகாயத்தினால நமக்கு தீங்கு வரக்கூடாது. ஆகாயத்தில் என்னென்ன தீங்கு வருது? இடி இடிச்சா கதி என்ன ஆகும்? மின்னல் தாக்குனா என்ன ஆகும்? இது அத்தனை பஞ்சபூதங்களையும் அடக்கக்கூடிய அடக்கலை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் சக்தியை வைத்து காப்பாற்றினுகிறார், நம்மளையும் சேர்த்து. அப்போ காக்கும் கடவுள் திருமால் பார்த்தார், நம்ம எப்படி காப்பாற்றுறது? சரி, அந்த ஆலகால விஷத்தை நம் உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளலாம். மேனி கருத்து போச்சு,
பகவான் என்ன நிறத்தில் இருக்கிறார்? கண்ணங்கரேன்னு கருமை நிற கண்ணனாக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த பிரம்மா இருக்கான் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மையார் சொன்னாங்களே, சரஸ்வதியை நாவில் வைத்த தினம் என்றைய தினம்னு, இந்த பங்குனி உத்தர தன்னைக்கு. அந்த பிரம்மாவுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்துட்டா என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் படிச்சுட்டோன்னா மானா கானா வந்துடுது. அப்படின்னா என்னது? மண்ட கர்வம். நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும்? அப்படி தான் எல்லாரும் இப்போ சொல்கிறோம். ஏன்னா எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் எல்லா கல்வியும் படிக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு இறைவன் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அனுபவத்தை போன்று உலகத்தில் வேறு எதுவுமே கல்வியை கற்றுக்க முடியாது. அனுபவத்தை தவிர உலகத்தில் பெரிய கல்வியே கிடையாது. அனுபவம் மட்டும்தான் நமக்கெல்லாம் சிறந்த ஒரு கல்வியாக இருக்க முடியும். கரண்ட் எப்படி இருக்குதுன்னு யார் சொல்ல முடியும்? தொட்டு பார்த்தா தானே அது ஷாக் அடிக்குதா இல்லையான்னு தெரியும் இல்லையா? அனுபவப்பட்டால் தானே எதுவுமே தெரிஞ்சுக்க முடியும். வலி எப்படி இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? பல்லு வலி எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? வயிற்று வலி எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? வலி அவனுக்கு வந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ அனுபவம் தான் அதிகமான கல்வியை தரக்கூடியது. இந்த பிரம்மா பார்த்தார், சரஸ்வதியை நாவில் குடி வைத்திருக்கின்றதுனால அவருக்கு என்ன பண்ணார்னா யோசிக்கிறார், இதை நமக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ரெண்டு பேரும் அவங்களுக்கு பயன்படுத்தியதுனால ஆபத்து அவங்களுக்கு முடிஞ்சது. என்ன பண்ணலாம் யோசிக்கிறார். அறிவு இல்லையா? யோசித்தவர் பார்த்தார், நம்ம தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம், நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணிட்டார்? சரி, தொழிலுக்கு முதல்ல என்ன செய்யலாம்? எல்லார் தலையெழுத்தும் எழுதுறோம்ல, இந்த எழுதுகோலுக்கு எவன் மை ஊத்துறது? இந்த ஆலகால விஷத்தை தூக்கி ஊத்து. அப்போ நம்ம தலையெழுத்தெல்லாம் எதில் எழுதுனது? ஆலகால விஷத்தினால் எழுதுந்து. அதனால் நம்ம சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கு? சுப்பையா சுவாமி கோயில் குயவன்குடிக்கு எப்படி போக வேண்டும் வழி கேட்குறார் ஒருத்தர். ஐயா, இப்படியே ராமநாதபுரத்துலேருந்து நேர் ஸ்ட்ரெயிட் ரூட், ஒரே ரூட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் சுப்பையா சொன்னானா? ஷார்ட் வழி இல்லை, நேர் வழியை சொன்னால் அவன் என்னன்றான், குறுக்கு வழி இல்லையான்னு கேட்குறான். உண்டா இல்லையா? அப்போ என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எழுதிய எழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ எழுதியவன் யாரு? ஆலகால விஷத்தினால் எழுதுனதுனால தான் நமக்கெல்லாம் என்ன சிந்தனை சரியாக வரமாட்டேங்குது. ஆமாம், அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாதுன்னு சொல்கிறோம். கீழே 100 ரூபா நோட்டை பார்த்த உடனே என்ன தோணுது? ஜாக்பாட் அடிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாவம் யாரதோ செயின் தொலைஞ்சதுன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் அன்பான வேண்டுகோள், அவரவர்களுடைய உடைமைகளை அவரவர்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த நகை போட்டு வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து சேஃப்டி பின் அப்படின்னு சொல்லக்கூடியதை கவனிங்க. தீமிதி திருவிழாவின் பொழுது யார் எங்கே எப்படி இருப்பாங்க, யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. 60,000 போயிருக்குன்னு நினைக்கிறேன் சவரம் விலை, 916 இல்லையா? போனால் 1 மாதத்துக்கு சாப்பிட்லாம், உண்டா இல்லையா? அதனால் எல்லாரும் அவரவர்கள் உடைமைகளை, செல்ஃபோனாக இருக்கட்டும், சாவியாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், தயவு செய்து பத்திரமா பார்த்துக்குங்க. இறைவனுடைய கருணையினாலே இப்போ பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் தலையெழுத்து என்று சொல்லக்கூடியதை எழுதியது ஆலகால விஷத்தினால். அப்போ எண்ணம் எப்படி இருக்கும்? விஷமத்தனமாகத்தானே இருக்கும். இப்போ எழுதியவன் தானே குற்றவாளி, நாம் இல்லை குற்றவாளி, எழுதியது அவர். சரி, ஒரு பகுதியை வச்சுட்டார். 2வது பகுதியை எங்கே வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய கரு விழியில் வைத்தார். ஆண்களினுடைய கருவிழியிலே ஆலகால விஷத்தை வச்சுட்டார். சரி, 3வதாக எங்கே வைக்கலான்னு பார்த்தார். பெண்களினுடைய ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பகத்தினுடைய காம்பு பகுதியில் வைத்து விட்டார். ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கின்ற பொழுது சத்தியமா முகத்தை அவன் பார்க்க மாட்டான். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷம் விஷத்தை நோக்குகிறது, தப்பு ஆண்கள் பேர் அல்ல. உடனே அது தப்புன்னு அதுக்கு 6வதா ஒரு அறிவு கொடுத்துக்கிறான். மிருகம் இல்லை நாம,
நாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள். 6வதா ஏன் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரிவதற்கு தான் ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறான். இது தப்பு என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? பார்வையை விளக்கணும். அதுக்கு தான் 6வதாக சிந்திப்பதற்கு ஒரு அறிவை கொடுத்தார். இப்போ 3 பகுதி 3 வச்சுட்டாரா? ஆண்களினுடைய கருவிடியில், பெண்களினுடைய ஸ்தனத்தினுடைய காம்பு பகுதி, மார்பகத்தினுடைய காம்பு பகுதியில் ஒரு பகுதி ஆலகால விஷத்தினால் நம் தலையெடுத்து எழுதியது. இப்போ 3 பகுதி பிரிச்சுட்டாரா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்மெல்லாம் திருடுவது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, குடியை கெடுப்பது மற்றும் இருக்கக்கூடிய பஞ்சமா பாதக செயல்களை செய்வதற்கு அடிப்படை காரணம் அந்த பிரம்மா. அப்போ இவ்வளவும் செஞ்சிட்டாரா? இப்போ பிரம்மா கிட்ட சிவபெருமான் கேட்குறார், ஏண்டா ஆலகால விஷயத்தை உனக்கு பயன்படுத்துவேன்னு பார்த்தா கடைசியில் உன் தொழிலுக்கு பயன்படுத்துறேன்னு ஜனங்க மேலே போய், ஜீவன்கள் மேலே போய் வச்சுட்டியேடான்னார். நான் என்ன பண்ணுறது சுவாமி, எனக்கு அவ்வளவு அறிவு நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டீங்க. அப்போ தான் சிவபெருமான் பார்த்தார், நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருக்குடா வழின்னார். என்ன வழி இருக்கு? அதைத்தான் இவர் சொல்கிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழியே வழிவிட்டவா. ஏன் நீ எத்தனை முறை எத்தனை ஆசைப்பட்டாலும் என்னை ஒரு முறை வந்து வணங்கி சிவாய நம என்று சிந்தித்தாலே ஆனால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. என்ன பண்ணிட்டார்? நீ என்னென்ன பண்ணாலும் நான் வச்சுருக்கிறேன் என் திருமுடியில் ஒன்றுத்தன்னார். என்ன வச்சுருக்கீங்க சுவாமி? ஆற்ற வச்சுருக்கேன்டா. அது என்ன பண்ணும் சாமி? இந்த பங்குனி யுத்தத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மையார் பேசும்பொழுது சொன்னாங்க இல்லையா, தீர்த்தம் என்று சொல்லக்கூடியதில் நீராடக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாளை காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குது. எது? பங்குனி உத்தரம் என்று சொல்லக்கூடியது நாளை காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குது. முடிஞ்சவங்க ஆற்றில் குளத்தில் அப்படி முங்கும் பொழுது நீச்சல் தெளிஞ்சு முங்குங்க இல்லையா. ஒரு ஓரமாக படித்துறையில் உட்காந்து ஒரு சொம்பு தூக்கிட்டு போய் ஒரு 3 சொம்பு தண்ணியை ஊற்றும் பொழுது கங்காதேவி வருக, யமுனாதேவி வருக, சரஸ்வதி வருக, காவேரி வருகன்னு சொல்லி, அப்படியும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அந்த அக்னி தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு ராமநாத சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய உப்புலிங்கம் என்று சொல்லக்கூடிய பாஸ்கர தேவராயர் கையினால் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட, நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியாதுல்ல? இதே ராமநாதபுரத்தில் இருந்துக்கிட்டு தெரியலேன்னு சொல்கிறீங்களே, நியாயமா? அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாதா? பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார் பெருமான், சிவடியார். அவர்கிட்ட போய் நம்ம நாத்திகவாதிகளெல்லாம் கொஞ்சம் கேட்போமே, நாம தான் நம்ம கேள்வியெல்லாம் சும்மாவா கேட்போம். நான் ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சென்னையில், மகாலட்சுமி பார்க்கடலை கடைந்த பொழுது தோன்றினாள்னு. ஆமாம், அங்கே ஒரு அறிவில்லாத ஒரு ஜீவன் வந்து என்கிட்ட கேட்டது, ஏன் அவள் கோவத்தில் தோண மாட்டாளான்னு. நான் சொன்னேன், உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தாயா கோவத்தில் தோன்றுவார்கள், அவள் மகாலட்சுமி, அதனால் அவள் தோன்ற மாட்டான்னு. எதுக்கு எதை ஒப்பிட்டு பேசணுன்ற ஒரு வார்த்தையே தெரியாத, எதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு தெரியாத கேட்கறது இல்லையா. அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடிய பெருமான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அடியார். அந்த அடியார்கிட்ட போய் ஒருவர் கேட்டார், என்ன சீத்தை திருக்கரத்தால் இந்த மணலை பிடித்து வைத்தாலாம், அந்த சீத்தைக்கு கொடங்கொடமாக கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்களாம், அந்த மணல் கரையவே கரையாதாமே. நாங்கள்லாம் நான் கேட்குறவங்க அவ்வளவு முட்டாளா? இது என்னமா பண்ணி இனி வச்சுக்கிறாங்க, அதில் தண்ணியை ஊற்றினா அது மணலில் தண்ணி ஊற்றினா கரையுமா கரையாதா? அப்போ தான் சொன்னார், அப்படியாப்பா, சரி நீ போய் ஒரு 4 படி உப்பு வாங்கிட்டு வான்னார். ஏன் சாமி நீயே வாங்கிக்கூடாதா? இல்லைடாப்பா, நான் வாங்கிட்டு கொண்டு வர வழியில் நானே என்னமோ கலந்துட்டேன்னு சொன்னாலும் சொல்லவில்லையா, அதனால் நீயே போய் உன் கடை, உனக்கு தெரிஞ்ச கடையில் 4 படி உப்பு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தார். அப்படி வாங்கிட்டு வந்து அவர் திருக்கரத்தால் அதை பிடித்து வைத்தார். பக்கத்தில் ஒரு அம்பாலை பிடிச்சி வச்சார், ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வச்சார். ஒன்றில் ஒரு 3 மந்திரம் சொன்னார். ஒன்றே கேட்டுறாதீங்க, என்னது அந்த 3 மந்திரம்?
பஞ்சாட்சர மந்திரம் தான் சொன்னார், வேறு ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னார். அவ்வளவுதான். அவர் சொல்லும் பொழுது இதை சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டார். டேப்பா இப்போ உன் சக்திக்கு என்ன முடியுமோ ஊற்றுடான்னார். இப்போ அவன் ஊற்றுறான், குடங்குடமாக கொண்டு வந்து. ஒரு உப்பு கல் கூட கரையில் ஒரு உப்பு கல் கூட அதில் இருந்து பிரியலை. அது இருக்கக்கூடிய தலம் பக்கத்தில். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லை? பாஸ்கர தேவராயர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட ராமேஸ்வர தலத்தில் இருக்கக்கூடிய உப்புலிங்கம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் நீங்கள்லாம் தரிசனம் பண்ணணும். கேளுங்க, சொல்லுவாங்க. இடம் தெரியலனாலும் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடிய அவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்புலிங்கம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அது எங்கே இருக்குது, நானும் தான் 10 வாட்டி போய்கிறேன், இன்னும் பார்த்ததே இல்லையே. கேளுங்க, கேட்டாதானே வாய் உள்ள பிள்ளை தானே பிழைக்கும். அதுபோல சிவபெருமான் இந்த கலியுகத்திலும் அந்த மாதிரி கண்கண்ட சில செயல்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார். இப்போ சிவபெருமான் சொல்றார், என் தலையில் 6 இருக்கிறதுன்னார். எதுக்கு? நீ எத்தனை தலைமுறை எழுதினாலும், நீ என்னென்ன விஷயத்தினால் எழுதினாலும் அதை கழுவுவதற்கு என்கிட்ட 6 வச்சுருக்கேண்டான்னார். எதை? பிறவி புழுக்கத்தை போக்குவதற்காக 6. அதனால் நாளைக்கு 10 மணி வரைக்கும் இருக்குது. சரி, போக முடிஞ்சவங்க போக முடியாதவங்க அந்த அம்மாவே ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய வாலி என்று சொல்லக்கூடியதில் வலக்கரத்தை வைத்து கொண்டு உங்களுடைய தண்ணியில், குளிக்கிற தண்ணியில் நாளை காலையில் ஒரு துளி மஞ்சத்தூளை போட்டு அப்படி வலக்கரத்தை தூக்கி அந்த வாலி தண்ணியிலையோ, உடனே கேட்டுறாதீங்க வாலியில் தான் பிடிக்கணுமா, அன்னக்குடியில் பிடிக்கலாமா, டப்பில் பிடிக்கலாமா. ஏன்னா நம்ம ஆட்கள் எதை கேட்கக்கூடாதோ அதை தான் முக்கியமாக கேட்பாங்க. எங்கள் வீட்டில் பித்தளை பக்கெட் தானே இருக்குது, குளிக்கிற அறையில் எண்ணெய் இருக்கோ அதை வச்சுட்டு உங்கள் முகம் வடக்கு பார்த்துருக்கணும். இங்கே எது திசை? வடக்கு இதானே வடக்கு. உங்கள் முகம் வீட்டு பாத்ரூம் உடனே எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கேட்டுறாதீங்க எங்கள் வீட்டு வாசப்படி இப்படி இருக்கு, கிழக்கு இருக்கே, மேற்கு இருக்கே, தெற்கே இருக்கேன்னு கேட்கக்கூடாது. வாசப்படி அப்படின்னா இருந்துட்டு போகுது. நீங்கள் உட்கார்ற இடம் முகம் பார்த்து, பாத்ரூமில் முகம் வடக்கு பார்த்து இருக்கணும். வலக்கரம் தண்ணியில் இருக்கணும். கங்கா, உங்களுக்கு எத்தனை நதி பேர் வருதோ, எத்தனை நதி வருதோ அத்தனை புண்ணிய நதிகளையும் சொல்லிட்டு ஒரு 3 ஜக்கு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிக்கோங்க. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை தெரியாமல் செய்த பாவம் விலகும். என்ன விலகும்? தெரியாமல் செய்த பாவம். உடனே கேட்பீங்க, பாவம் இருக்குதா? அந்த பாவமெல்லாம் என்னென்ன பாவம்? நான் சொல்லலை, வள்ளலார் சுவாமிகள் சொல்கிறார். மனு முறை கண்ட வாசகம். எல்லாரும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மனுமுறை கண்ட வாசகம் திரு அருட்பாவில் இருக்கும். ஒரு 44 வகையான பாவத்தை அதில் சொல்லியிருப்பார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தொடுத்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ சொல்லியிருப்பார். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்ட அயலார் பயிரை அழித்தேனோ, குடும்பத்தை கோல் சொல்லி குடும்பத்தை களைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கலைத்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்கடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. இது எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியாக ஒரு வரியில், ஒரே வரியில் ஒன்று சொல்லியிருப்பார். தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படின்னு இருப்பார். இதுக்கு முன்னாடி வந்த 43 வகையான பாவத்தை பண்ணாலும் பண்ணிடு, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டார், நான் தான் கடவுள். சில பேர் சொல்கிறோம்ல, இப்பயும் சொல்லிக்கிறான், நான் தான் கடவுள், என் மேலே அம்மா வருவா, என் மேலே அப்பம் வருவான், ஆமாம் முனீஸ்வரன் வரான், கருப்பண்ண சுவாமி வரான், சுடலமண்ட சுவாமி வரான், முருகப்பெருமான் வரான், பெருமாள் வரார், நான் டைரெக்டாக பேசுவேன், டீலிங் இருக்குது எனக்கும் முருகனுக்கும் பாங்க. சில பேர் டீலிங் இருக்கிறவர் வெள்ளம் வராமல் தடுத்துருக்கணும், உண்டா இல்லையா? சொல்லியிருக்கலாம், ஏப்பா முருகா நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள், நீ கோவப்படக்கூடாது, அதனால் தயவு செய்து இந்த வெள்ளத்தெல்லாம் தடுத்து நிறுத்து சொல்லியிருக்கலாமே இல்லையா?
சொல்லிக்கலாம், இறைவன் வருவார், இல்லைன்னு சொல்ல. உத்தமமான ஆன்மா மீது ஒரு செகண்ட் வந்துட்டு மறைந்து விடுவார். நீங்கள் உண்மையிலே இறைவனை பேசலாம், இறைவன்கிட்ட பேசலாம், இறைவன் உங்கள் கனவுல தோன்றலாம். அதுக்கெல்லாம் வழி என்னன்னா, உங்கள் அன்பு பக்தி அவர் மேலே இருக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் பக்தி இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இப்போ சொன்ன பாவத்தை செய்யாதவராக இருக்கணும். இப்போ சொன்ன பாவத்தில் 44 வகையான பாவத்தை இன்னொரு அதெல்லாம் கூட பரவாயில்லன்றார் வள்ளலார். எது? தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைனேனோ கடைசி வரை சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விழுந்து விழுந்து சுவாமி கும்பிட்றேன் சுவாமி, நான் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் சுவாமி, சாமியே கும்பிடாதவெல்லாம் சுவாமி நல்லா தான் சாமி இருக்கிறான். இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் வந்திருக்கா இல்லையா? உங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ சொல்கிறேன், என் மனசுலையும் வந்தது. 8 வருஷத்திற்கு முன்னதாக என் கணவர் இறந்த பொழுது எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. உளுந்து உளுந்து உனக்காகவே என் கணவர் தொண்டு செய்து இல்லாமல் என்னையும் சாமியாராக்கி ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு போனீங்களே, ஏன் சுவாமி இப்படி நடந்ததுன்னு எனக்கும் அந்த முருகனை பார்த்து நானும் தான் கேட்டேன். அப்போ சாமி கும்பிட்றவங்கெல்லாம் தண்டனையை அனுபவிக்கணுமான்னு நான் கூட தான் கேட்டேன். அறியாத தனம். எவ்வளவு படித்தாலும் நானும் ஒரு மனுஷி தானே, சாதாரண மனுஷி தானே. எனக்கும் உணவர்கள் இருக்குல்ல, எனக்கும் ஆசாபாசம் இருக்கு, எனக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா? இப்போது சுப்பையா சுவாமியினுடைய கோயிலில் இதை கொடுத்தாங்க. இப்போது நான் வைக்க முடியுமா? நான் எத்தனை கோடி வச்சாலும், எத்தனை கோடி எனக்கு கொடுத்தாலும் இதை நான் சூட முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாதில்ல. அப்போ நான் ஏதோ கர்மா பண்ணியிருக்கிறேன்னா அது இப்பிறவியில் அல்ல, எப்பிறவியில் பண்ணேன் எனக்கு தெரியாது. அப்போது அதை நான் அனுபவிக்கணும் தானே. அப்போ அனுபவிக்கிறது தானே எனக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார். என்ன ஒன்றே ஒன்று, எந்த ஜென்மத்திலையோ பண்ண புண்ணியம் அவன் நாமத்தை சதா சர்வம் சொல்லுவதற்கு எனக்கு பண்ணித்திருக்கிறான். அதுதான். அப்போது அந்த பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்கு இந்த புண்ணியத்தை செய்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த கடவுளை நானும் தானே கேள்வி கேட்டிருக்கேன். சொல்லுவது எல்லோருக்கும் எளிதாம், ஆனால் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது ஈஸி, நடைமுறையில் நடப்புற பொழுது என் கணவர் இறந்த அன்னைக்கு என் வீட்டில் இருந்த ஃபோட்டோ சிலைகள் மொத்தத்தையும் உடைச்சேன். யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளவு இருக்கும்னு. என்ன சாதாரணமானவர் என் கணவர் 9 வயசுலேருந்து வாரியார் சுவாமிகள் கிட்ட தொண்டு பண்ணவர், அவர்கிட்ட தீட்சை வாங்கினவர். அவர் 36 வருஷம் சென்னையில் வாழ்ந்தவர். ஜீன்ஸு பேண்ட்டு போடாதவர். எம்ஏ எக்ஸாம் எழுத உள்ள வேட்டி கட்டிட்டு போனதுனால தடுத்து நிறுத்திட்டான். ஒரு கலெக்டர் தெரிஞ்ச உடனே அந்த கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த கலெக்டர் அங்கேருந்து ஒரு ஃபோன் அடிச்சது உடனே அவர் விஐபியில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. அதுவும் செந்திலாண்டவன் தான் பண்ணது. இல்லைன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு விஐபி ரேஞ்சில் போய் உட்காந்து அங்கேயே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஒரு ஆள் இருந்து எல்லா எக்ஸாம் எழுதுறவரும் அவரை பார்த்தாங்க. அப்போ அதுவும் அவர் திருவிளையாடல் தானே. அதே முருகப்பெருமான் ஒரு முறை இதே மாதிரி சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கு திருச்செந்தூரில். இவருக்கு அடுத்து பேசினவர் ஒரு 5 நிமிஷம் இவர் என்ன பண்ணிட்டார்னா எக்ஸ்ட்ரா எடுத்தார். ஒரு 5 நிமிஷம் எடுத்தார். உங்களுடைய நேரத்திற்குள் நீங்கள் முடிக்காமல் போகிறதுக்கு தவறுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி மிகப்பெரிய சண்டை மேடையிலேயே வச்சு வேறு மாதிரி பேசிட்டார். இவர் சொன்னார், இவருக்கு லேட்டாக கொடுத்தாங்க, 10 நிமிஷம் லேட்டாக கொடுத்தாங்க. இவர் கொடுக்கும் பொழுது 10 நிமிஷம் லேட்டாக கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் சொன்னார், அண்ணா நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக முடியுங்கன்னார். அதுக்குள்ளே அவர் டைமிங்க்கு முடிக்கல, அது எப்படி நீங்கள் ஏன் டைமை எடுக்கலான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி மேடையிலேயே அவர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அழுதுகிட்டே திருச்செந்தூர் முருகர்கிட்ட போனார். இது நடந்த உண்மை. முருகர்கிட்ட போனார், நான் என்னையா பண்ணேன், 10 நிமிஷம் அவங்க லேட்டாக முடியுன்னாங்க, நான் 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன், அதுக்குள்ளேயே அவர் சத்தம் போடுறாரு, நான் என்னையா பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டார். கருவறையில் நின்று நடந்த உண்மை. மறுநாள் பார்த்தா எங்களுக்கு அடுத்து அவர் மறுபடியும் பேசணும். அவருக்கு ஜுரமோ என்னமோ தெரியல, பேசவே முடியல. நிர்வாகத்தினர் சொல்கிறாங்க, அண்ணா நேற்று 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுன்னு ஒருத்தர் சண்டை போட்டார்ல, அவர் இன்றைக்கி வரல, அவர் டைமே நீங்களே சேர்த்து பேசுங்கண்ணா.
5 நிமிஷம் எடுத்ததுக்கு தகராறு பண்ணார். இன்னைக்கு அவருடைய டைமை 1 மணி நேரம் 60 நிமிஷத்தை இவருக்கு சேர்த்து கொடுத்துட்டார். இதான் இறைவன் திருவிளையாடல். அப்போது இறைவன் இருக்கிறார். கர்மவினை என்பதை நம்மால் தொலைக்க முடியலை. அப்போது இறைவன் பால் நோவதில் எய்தவன் இருக்கின்ற பொழுது அம்பை நோகலாமா? நோகக்கூடாது இல்லையா? அப்போது ஏதோ ஒரு கர்மவினை இன்னும் தீரலை, அதனால் நமக்கு துன்பம் வருது. அதனால் ஆண்டவன் இல்லை என்று நம்மால் வாதாட முடியாது. அதை தான் இங்கே சிவபெருமான் சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை எல்லா குழந்தையும் சேறு பூசின்னு இருக்கான். இறைவன் சிவபெருமான் 6 வச்சுன்னு இருக்காராம். அப்போது எந்த பக்கம் உங்கள் வீட்டு பாத்ரூம் இருந்தாலும் புண்ணிய நதிகளினுடைய பெயரை சொல்லி நாளை காத்தால 10 மணி வரைக்கும் இருக்கு. அப்போ நீங்கள் குளிச்சா அந்த பாவம் விலகும். எந்த பாவம்? தெரியாமல் செய்த பாவம். தெரிஞ்சு பண்ணுற பாவத்துக்கு நிச்சயமாக என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, உடனே நீங்கள் நினச்சிக்கலாம், கடவுளே தப்பு பண்ணால் தண்டனை நிச்சயம்னா நாமெல்லாம் சாதாரணமானவர்கள். கடவுளே, கிருஷ்ணர் வயசு 16 வயது கோபிஸ்ரீகள் குளிக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஆண்கள் குளிக்கிற படித்துறைக்கு பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் குளிக்கிற படித்துறைக்கு ஆண்கள் வரக்கூடாது. இது நியதி அந்த காலத்தில். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் பகவான் போனவர் பார்த்தார், பெண்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆடை முழுவதும் எடுத்து மேலே தலைமை அப்படி வச்சுட்டு இருந்தார், எங்கே மரத்து மேலே. பெண்கள் குளிச்சு முடிச்சு கரையில் பார்த்தா ஆடையை காணும். யாருடையே எடுத்துருப்பா. அப்போ தான் இவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். அடியே எடையும் திருட்டு கிருஷ்ணா, இவன் தாண்டி எடுத்து வச்சிருக்கா. கிருஷ்ணா, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு நீ ஆண்கள் வரக்கூடாது, எப்படி வந்த? நீங்கள்லாம் பெண்களாடி அப்படின்னார். ஏன் கிருஷ்ணா சந்தேகம்? பிறந்த மேனியோடு குளிப்பது தவறல்லவா? இடையில ஒரு ஆடை உடுத்தி அல்லவா குளிக்கணும், இல்லைன்னா தோஷம் வரும்னு தெரியாதா? இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வீட்டு பாத்ரூமாக இருந்தாலும் கூட, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடையில் ஒரு ஆடை உடுத்தி குளிக்கணும். ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. ஆடை இல்லாமல் குளித்தால் அந்த நீரே உங்களுக்கு தோஷமாகும். அதுதான் சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது, எல்லாத்துக்கும் காரணம். அதுவே தோஷமாக மாறுமா? ஜலதோஷம் வருது, அதுக்கெல்லாம் காரணம் என்னது? ஏன்னா அந்த கங்காதேவி ஒரு பெண், அந்த கங்கை மாதா ஒரு பெண். அவள் ஒரு மேனியை தீண்டுகிற பொழுது அவளுக்கும் கூச்சம்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அவள் கங்கையில் குளிச்சா பாவம் போகும், ஆனால் அதுவே ஆடை இல்லாமல் குளிச்சா தோஷமாக மாறும்டா. நீருக்கு தோஷம் இல்லை, எல்லாவற்றையும் தெளிச்சு விட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தண்ணி தெளித்தா, இப்போ இந்த பூவை சாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் தெளித்து தான் சாத்துவாங்க. ஏன்னா எத்தனை பேர் கைப்பட்டுச்சு, யார் தூய்மையாக இருந்தால், யார் பக்தியோடு இருந்தால், யார் என்ன பண்ணியிருக்கா, இது எப்படி வந்தது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம், இது நல்ல வழியில் வந்ததா தீய வழியில் வந்ததா? இந்த பூ வாங்கி சாத்துறதுக்கே இவ்வளவு இருக்குன்னா இவ்வளோத்தையும் போக்குறது எதுடான்னா அந்த தண்ணி. அப்படி தெளித்து அப்படி போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தோஷத்தை நீக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதே தீர்த்தத்தை ஆடை இல்லாமல் குளித்தால் அது தோஷமாக மாறிவிடும்னு அர்த்தம். அப்போது உண்டா? இப்போ அந்த பெண்கள் கிட்ட இதை சொன்னார். கிருஷ்ணா, நாளையிலிருந்து செய்கிறோம், இப்போ கொஞ்சம் கருணை பண்ணுனாங்க. சரி, கருணை பண்ணுறேன். 2 கரமும் மேலே தூக்கி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வந்து கரை மேலே வந்து ஆடைய, கிருஷ்ணா செத்தாலும் சாவும், எங்களுக்கு ஆடையே வேண்டாம். அப்படியா? அவர் பாட்டுக்கு எவ்வளோ நேரம் வர்ண பகவானேன்னார். என்ன சுவாமி, அந்த தண்ணி ஐஸ் கட்டியாக்கு, மொத்தமாக ஐஸ் ஆகிப்போச்சு. எவ்வளோ நேரம் இருப்பீங்க ஐஸ் கட்டியில்? அப்போ தான் உள்ளங்கையை காட்டினார். ராமாவதாரத்தின் பொழுது என்ன பண்ணாங்களா? ராமாவதாரம் இவர் எடுத்த பொழுது, காட்டுக்கு போகிற பொழுது முனிவர் பெருமான்கள் அப்படி வராங்க. வருகிற பொழுது அந்த முனிவர் பெருமானாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரும் இந்த ராமரை பார்த்த உடனே தோல் கண்டார், தோடே கண்டார், தோல் கண்டார், தோலே கண்டார். பார்த்த உடனே இந்த ராமனை ஒரு முறையாவது பெண்ணாக இருந்து கட்டிப்பிடிக்க மாட்டோமா ஆசை வந்துடுச்சு. யாருக்கு? முற்றும் துறந்த முனிவர்களுக்கு. ராமரை கட்டிப்பிடிக்கலான்னு போகும்போது ராமர் சொல்லிட்டார், இந்த ஜென்மத்தில் சிந்தையாலும் சீத்தையை தவிர மற்ற மாந்தரை தீண்டேன்னார். ராமா, அந்த ஆசையை எங்கடா தீர்த்துக்கிறதுனா அடுத்த அவதாரத்தில் வச்சுக்கலாம். இப்போ ராமரே கிருஷ்ணராக
வந்துகிறார், அந்த 16,000 முனிவர்களே கோபஸ்ரீகளாக வந்திருக்கிறார்கள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் காட்டின உடனே அடியே இவர் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட என்ன வைக்கும், வாங்கன்னு எல்லாரும் வந்தாச்சு, கரை மேலே வந்தாச்சு, நின்னாச்சு, கரம் கூப்பியாச்சு, கோவிந்தான்னு சொல்லியாச்சு, ஆடையை வாங்கி உடுத்திட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்ததனுடைய பாவத்தை இவர் நிர்வாணமாக நிற்க போறார். இப்போ சுபத்திரைக்கு திருட்டு கல்யாணம், அர்ஜுனருக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே இவர் சீதனம் கொண்டு போறார். சித்திரை வைகாசி வெயில், நீச்சல் விளையாட்டு பாண்டவர்கள் விளையாடினுக்கிறாங்க. இவரும் போய் அந்த நீச்சல் விளையாட்டில் ஜாயின் பண்ணிக்கினார், சேர்ந்தார். 12 மணி ஆச்சு. பீமசேனர், தர்மராஜா, அர்ஜுனர் எல்லாரும் கரையேறினாங்க. எல்லோரையும் கரையேற்றுகின்ற பகவான் கரையேறல, எல்லாரையும் கரையேற்றுற பகவான் கரையேறல. அப்போ கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறார். எவ்வளவு? கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறார். அப்போ அந்த கழுத்தளவு தண்ணீரில் நிற்கின்ற பொழுது அப்பதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நடக்குதானே? இல்லை இல்லை, அதுக்குள்ளே எல்லாரும் எழ ஆரம்பிச்சு. இன்னும் நேரம் இருக்கு, எல்லாரும் உட்காரலாமே, இன்னும் நேரம் இருக்கு. இப்போதான் போறாங்களே. அதை தான் சொல்கிறேன். அப்படியே உட்காருங்க எல்லாரும். இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கு. ஏன் அவ்வளவு அவசரம்? இப்போதான் போகவே, அதான் சொல்கிறேன், இப்போதான் போகிறாங்க. அவ்வளவு அவசரம் வேண்டாம், உட்காருங்க எல்லாரும். இறைவனுடைய கருணையினாலே இப்போ பகவானாக இருக்கக்கூடியவர் நீச்சல் விளையாட்டு விளையாடுகிற பொழுது எல்லாரும் 12 மணி ஆயிடுச்சு, எல்லாம் கரையேறினா. எல்லோரையும் கரையேற்றுகின்ற பகவான் கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறார். பீமசேனர் சொல்றார், கிருஷ்ணா கரையேறுன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், கோபமாக சொல்கிறானே, இவங்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்கிறது, ஒன்றும் சொல்ல தெரியல. சரி நிற்கிறார். படித்து பட்டம் வாங்கினவர் தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், பாமா, ருக்மணி, சுபத்திரை, கடைசியாக திரௌபதி அம்மா. திரௌபதி அம்மா சொன்னாங்க, நீங்கள்லாம் முன்னாடி போங்க, அண்ணா வருவாருன்னாங்க. இப்போ எல்லாம் போகிறான் முன்னாடி. யார்? தர்மராஜா போகிறார். பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், கடைசியாக பாமா, ருக்மணி, சுபத்திரை எல்லாரும் போகிறாங்க. அப்படி எல்லாரும் போகிற பொழுது இப்போ முன்னாடி அவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இந்த அம்மா போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறா, அண்ணாக்கு என்ன விரதமா வேண்டுதலா? கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறாரே, ஒருவேளை இந்த நீச்சல் விளையாட்டு விளையாடுகிற பொழுது ஜான் துணி பகவானாக இருக்கக்கூடியவர் ஒரு நிமிடம் நிர்வாணமாக நின்ற பொழுது பெண்ணறிவு நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அந்த திரௌபதி அம்மா தான் உடுத்தி இருந்த பட்டுப்புடவையில் ஒரு பகுதியை கிழிச்சு பின்பக்கமாக எறிந்து அதை உடுத்தினார்கள். இறைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு நிமிடம் அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்ததனுடைய பாவத்தினுடைய சம்பளத்தை அவர் அனுபவித்தார், பகவானே அனுபவிச்சார். அதனால பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேனார். அப்போ இறைவன் ஆறு வைத்திருக்கின்றார். நாம பிறந்த பிறவி என்கின்ற ஒன்றை போக்குவதற்காக. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். எதிரி எங்கேயும் இல்லையா, நம்மகிட்ட தான் இருக்கிறாரா. எது? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த 5 பேர் இருக்காங்க. யார்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதோடு சேர்த்து 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய சம்பளம் தான் நம்மளெல்லாம் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குதான். அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவர் இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரோ ஏத்த வீட்டுக்காரோ இல்லை நம்ம வேற யாரோ கிடையாது. அப்போ யார் சேர்க்காம இருக்கிறா? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் 5 பேர். இந்த மலர் எடுத்துகிட்டு போய் அப்படி இறைவன் பாலில் ஒரு மலராவது சாத்தணும், ஒரே ஒரு சின்ன நெய் தீபமாவது ஏற்றணும். அதுவும் இல்லையா, கலியுகத்தில் நாமாவலி என்று சொல்லக்கூடியது கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவென்ப, கந்தர் அனுபூதி, இருக்கக்கூடிய திருப்புகள், வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் வகுப்பு, வேல்மாறல், இதெல்லாம் எது தேவாரம் திருப்புகள் இதெல்லாம் தெரியுதோ தெரியாத 4000 திவ்ய பிரபந்தம்,
இதெல்லாம் தெரியுதோ தெரியாதோ, ஆனால் எல்லாருக்கும் பகவானுடைய நாமம் தெரியும் இல்லையா? முருகான்னு சொல்லலாம், 3 எழுத்து. ஆறுமுகம்னு சொல்லலாம், அதே மாதிரி சரவண பவன்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், நாராயணான்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பேரோடு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? எல்லாராலையும் போய் முழுசாக தேவாரமோ திருப்புகளோ படிச்சுக்க முடியாது. அப்போது இறைவன் மீண்டும் மீண்டும் எல்லாவற்றிலும் சொல்லக்கூடிய எல்லா அடியார்களும் பாடி அருளி கொடுத்துக்கிறது என்னது? மீண்டும் மீண்டும் அவன் திருப்பெயரை தான் மாற்றி மாற்றி சொல்லுகிறாங்க. திருவிளையாடலை மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த திருவிளையாடல்களுடைய அடியார்கள் வணங்கி எப்படி திருவருளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை தான் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது அத்தனையும் சொன்ன அடியார்கள் நாமத்தை மறவாமல் சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் அத்தனையும் சொல்ல முடியாவிட்டால் கூட நாம் எல்லாம் என்ன சொல்லலாம்? நாமம் சொல்லலாம். எல்லாருமே நாமத்தை சொல்லலாம். சரி, உடனே கேட்பாங்க, நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, சிவநாமம் சொல்கிறதா, நாராயண நாமம் சொல்கிறதா, அம்பாள் நாமம் சொல்கிறதா, முருகநாமம் சொல்கிறதா? அதை விட ஒரு கொடுமையான விஷயம், எல்லாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மூலயமா நிறைய நிகழ்ச்சிகள் போது அந்த நிகழ்ச்சிக்காக நம்பர் கொடுக்குறோம். எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? எந்த சாமியை கும்பிட்டா எவ்வளவு கொடுப்பார்? எந்த சுவாமியை கும்பிட்டா எவ்வளவு கொடுப்பார்? ஆமாம், சிவனை கும்பிட்டா விபூதியை தவிர வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாராம். முருகரை கும்பிட்டாலும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. பெருமாளை கும்பிட்டா தான் நிறைய கொடுக்குறாராமே பெருமாள். அந்த பெருமாளே கொடுக்கணுன்னா கூட நம்ம முருகப்பெருமானுடைய யாரை கேட்டு தான் கொடுக்கணும், சிவனை கேட்டு தான் அவர் கொடுக்கணும். இவங்க 2 பேரும் கொடுத்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க 21 தலைமுறைக்கு. ஆனால் நாராயணர் காத்தால் கொடுத்து சாயங்காலம் பிடிங்குவார். காத்தால் 1 லட்ச ரூபாய் இல்லை 1 கோடி லாட்ரியில் விழுதுன்னா சாயங்காலம் இன்கம் டேக்ஸ் ரைடு போயிடும் மொத்தம். இல்லையா இவனே எங்கேயாவது விட்டுடுவான். அதுவும் இல்லையா இவனுடைய பிள்ளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவான், தொலைச்சிருவான். அந்த மாதிரி ஆகிடும். அப்போனா என்ன அர்த்தம்? கொடுக்க வேண்டும் என்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் கொடுக்கணும்னு நினச்சா யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்கணும்னு நினச்சா யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்பது எங்கடா இருக்குது அப்படின்னா இறைவனுடைய திருவருள்ல இருக்குது. இறைவனுடைய திருவருள் இருக்குது. அதனால ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். அதனால் ஒரே ஒரு பூவாவது கொண்டு போய் இறைவனுக்கு சாத்துங்க. ஒரே ஒரு என்ன பண்ணலாம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். அதுவும் இல்லையா நாமாவளி சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும். எப்போ? உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுது, பேணும் பொழுது, எப்போ வேணாலும் நாமத்தை சொல்லலாம். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட மனத்தில் என்ன சொல்லலாம்? உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. தங்கம் ஒன்று தான். காதில் போட்டால் கம்பல், மூக்கில் போட்டால் மூக்குத்தி, அதுவே கீழே போட்டால் புல்லக்கு, கழுத்தில் போட்டால் நெக்லஸ்ஸு, அதுவே கழுத்தில் செயின், அதுவே கழுத்தில் ஆரம், இடுப்பில் போட்டால் ஒட்டியானம், கையில் போட்டால் வளையல், அதே விரலில் போட்டால் மோதிரம், அதுவே என்னென்னமோ இருக்குது. இத்தனுண்டு தங்கம் கெட்ட கேடு இவ்வளவு பெயர் எடுக்கின்ற பொழுது இறைவன் அவ்வளவு பெயர் எடுக்கக்கூடாதா? திருவருள் ஒன்று தாங்க. நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் உன் பக்தி சரியாக இருக்கணும், ஒழுக்கம் சரியாக இருக்கணும், அவன் மீது காட்டக்கூடிய அன்பு சரியாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் பாவத்தை பண்ணாமல் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவல வேணும் பகிர்வீங்கள். எது? நொய்யில பாதியாவது கொடுங்கன்றார் அருணகிரி பெருமான். அரிசியில் 4 பங்கு நொய்யி, அந்த நொய்யிலையாவது பாதி எறும்பு புத்துக்கு போடுறான்றார். அப்போ என்ன பண்ணணும்? அதையாவது கொஞ்சோண்டு போடணும். நாமெல்லாம் தேங்காய் முடியில் எறும்பு இருந்தாவே ஒரு அம்மா சொல்லுது, அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அது சொல்லுது, தேங்காய் முடியில் எறும்பு வந்த உடனே தோசைக்கல்லை அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை மேலே வச்சு அது மேலே கொண்டு போய் தேங்காய் முடியே தட்டிடுவேன்னுது. சிவசிவான்னு என்ன பண்ணுறது? அப்படி இல்லையா கொதிக்கிற வெயிலில் கொண்டு போய் தட்டிடுவேன்னுது. எறும்பு புத்துக்கு அரிசியை போடுன்னா அது சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குது? அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் நாம் தான தர்மங்களை நமக்கே வேணும்னு சேர்த்தக்கூடாது. சில பேர் தலைமுறையாக சேர்த்து வச்சுக்கிறாங்க. கொண்டு வர்றது ஒன்றும் கிடையாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கொண்டு வர்றது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. முன்பு சொன்னது போல் 1 கோடி நம்ம மேலே போகிறது 1 கோடி.
அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லா கடவுளும் கொடுப்பதற்கே. அது இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவார் எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள். என்ன சொல்வார், அரிசி ஒன்று தான், அரிசி ஒன்று தான், அதுவே தயிர் சாதம் ஆகுது, புளியோதரை ஆகுது, சக்கரை பொங்கல் ஆகுது, வெஜிடேபிளாக இருக்குது, அதுவே தோசை ஆகுது, இட்லியாக இருக்குது, இடியாப்பம் ஆகுது, பொங்கலாக இருக்குது, அதுவே ஊத்தாப்பமாக இருக்குது, அதுவே அதிரசமாக இருக்குது. அரிசி ஒன்று தானே. அப்போது ஒரே பொருள் இவ்வளவு வடிவத்தை எடுக்கிற பொழுது இத்தினூண்டு அரிசி கட்டை கேட்டு இத்தனை பேர் எடுத்து சாப்பிட்டா நிறையக்கூடியது மனம் மட்டும்தான். அதனால் எல்லா உருவத்திலும் இறைவன் இருக்கின்றார், எல்லா நாமத்திலும் இறை அருள் இருக்கின்றது. உங்களுக்கு எந்த உருவம் பிடிக்குமோ, அந்த உருவத்தில் எந்த பெயர் பிடிக்குமோ அந்த பெயரில் இறை நாமத்தை சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இந்த சுப்பையா சுவாமி என்று சொல்லக்கூடிய குயவன்குடி குமரன்குடி என்று சொல்லக்கூடிய சுப்பையா சுவாமிகள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் பொதல் போகம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. வள்ளலார் சுவாமிகள் 16 வகையான செல்வத்தை சொல்றார். எல்லா செல்வமும் எல்லா நவரத்தினமும் பூமியில் புதைத்து வைத்தால் என்னவாக இருக்கும், கருத்து போயிடும். மாணிக்கம் மட்டும் மாணிக்கமாகவே இருக்குமா? வெளியில் எடுத்து நீர் விட்டு கழுவினால் மாணிக்கத்தினுடைய பிரகாசத்தை எவராலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல கடவுளுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய மாணிக்கமாக இருக்கிறது. அதனால் வணங்கி 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 திருவருளை பெற வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு, அதனால் முடிஞ்ச வரைக்குமோ எல்லோரும் இறை என்று சொல்லக்கூடியது இந்த கலியுகத்தில் நம்மளுடைய கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அருமுக பெருமானையும் சுப்பையா சுவாமியும் வணங்கி வணங்கி இன்னொருளை பெறுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் சென்னை எஸ்ஆர் திருமறை செல்வம், அதே போல நம்மளுடைய அண்ணா ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கும், அதே போல சண்முகவேல் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, குயவன்குடி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.